சாளுக்கிய மன்னன் சோமேஸ்வரனினுடைய போர் அழைப்பை ஏற்று வீரராஜேந்திரன் தன்னுடைய சோழ படைகளோட சோமேஸ்வரன் குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு அருகாமையிலேயே, அதாவது கூடல் சங்கம பகுதிக்கு பக்கத்திலேயே முகாமிட்டு காத்திருக்கிறாரு. போர் புரிவதற்காக சோமேஸ்வரன் குறிப்பிட்ட தேதியான செப்டம்பர் 10, 1067 அன்று சாளுக்கிய படைகள் போருக்கு வரல. இதனால ஒரு மாதம் வரைக்கும் அந்த இடத்திலேயே காத்திருந்த வீரராஜேந்திரன் அதை சுற்றி இருந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்தி துங்கபத்ரா நதிக்கரையில் ஒரு வெற்றி கம்பத்தையும் நிறுவறாரு. சோமேஸ்வரன் தான் அழைப்பு விடுத்த போருக்கு ஏன் வராம போயிட்டார் அப்படிங்கிற காரணம் வரலாற்றுல தெளிவா அறியப்படல. ஆனாலும் சோமேஸ்வரன் ஏற்கனவே ஒரு முறை தோல்வியுற்று அதற்கு பழித்தீர்க்க மீண்டும் ஒரு போருக்கு தானே அழைப்பு விடுத்துட்டு வராம போனதுனால அவமானமுற்று தற்கொலை பண்ணிக்கிட்டதா கூறப்படுது. இப்போ கூடல் சங்கமத்தை சுற்றி போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்த சோழ படைகள் அங்கே வெற்றி பெற்றதுனால கீழை சாளுக்கியர்களுடைய தலைநகரமான வேங்கி நோக்கி செல்ல ஆரம்பிக்குது. அந்த பகுதிகளில் சோழர்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருந்த கிளர்ச்சிகளை இந்த சோழ படைகள் முழுவதுமா முறியடிக்குது. இதனால கீழை சாளுக்கிய பகுதி முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த வீரராஜேந்திரன் அந்த நாட்டிற்கு விஜயாதித்தன் அப்படிங்கிற அந்த நாட்டு இளவரசனையே மன்னனாக்குறாரு. அதன் பிறகு மேலை சாளுக்கிய பகுதி நோக்கி புறப்பட்ட சோழர் படை கிருஷ்ணா நதிக்கரை பகுதியில் ஜனநாதன் தலைமையிலான மேலை சாளுக்கிய படைகளை தோற்கடிச்சு அங்கேயும் வெற்றி கொடி நாட்டுறாங்க. இந்த போர்ல ஜனநாதனுக்கு கலிங்க நாடு உதவியா இருந்ததுனால கலிங்கத்தின் மீதும் போர் தொடுத்து அங்கேயும் வெற்றி பெற்று சோழர் பகுதியை வீரராஜேந்திரன் மிகப்பெரிய அளவில் விரிவடைய செய்கிறாரு. இதன் பிறகு என்ன நடந்தது அதை அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.